என்ன இந்நேரத்துலேயே மஞ்சள் பையன் கையுமா? நம்மளது இடம் ஒன்று விற்றுதுங்க. பணம் ஒரு 5 லட்ச ரூபா வந்ததுங்க. கொண்டு போகலாம்னு. பணத்தை இப்படியே வச்சுருந்தீங்கன்னா தண்டமாக செலவு தான் ஆகும். அதுக்கு ஒரு நகை எடுத்து போட்டுடலாம்ல? அப்படிங்கிறீங்களா? அதான் ஆடி ஆஃபர்லாம் போட்டிருக்காங்களே, நகை வாங்கி போடுங்க. வாங்கலாம். என்னண்ணா இந்த பக்கம் நிலமித்து ஒரு 5 லட்ச ரூபா பணம் வந்தது தம்பி. அதே ஆடி தள்ளுபடியில் போய் நகை வாங்கிட்டு வர்றேன். நகை வீட்டில் வச்சு என்ன பண்ண போறீங்க? போய் வட்டிக்கு வச்சு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வாங்க. பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிஸ்னஸ் பண்ணலாம்ன்றீங்களா? வட்டியே வர வருமானத்தை வச்சு மாதம் மாதம் கட்டிக்கலாம். நல்ல ஐடியாவும் இருக்குது, பண்ணலாம். ஏண்ணே சோகமாக வர்றீங்க? பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சோம் தம்பி, லாஸாக போச்சு. நகை வேறு அடமானத்தில் கிடக்குது, வட்டி கட்ட முடியல. ஏன் மாதம் மாதம் வட்டி கட்டிட்டு இருக்கீங்க? பேசாட்டி நகை விற்றுருங்க, வர காசு வச்சு அதை பண்ணிக்கலாம். சரிப்பா. எங்கே கிளம்பிட்டீங்க மஞ்சள் பையன் கையுமா? நகை ஒன்று விற்றணுங்க. 1 லட்ச ரூபா பணம் வந்தது, வீட்டுக்கு கொண்டு போகிறேன். வீட்டில் பணத்தை சும்மா வச்சுருந்து என்னென்ன பண்ண போகிறீங்க? ஆடி ஆஃபர் நகை தான் வாங்கி போடலாம்ல? என்னையா நல்ல சொல்ல கூட முறைக்கிறேன். நீங்கள் சொன்ன நல்லதை கேட்டு கேட்டு தாண்டா இந்த நிலைமைக்கு வந்துட்டு உங்களையெல்லாம். போய பைத்தியம்.